பிரியதர்ஷினி, அக்கா. இப்ப புரிஞ்சதா? ஓகே அக்கா. புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஓகே. கனகலட்சுமி, காளையகோவன், அகிலன் எல்லாருக்கும் ஓகேனா ரியாக்ஷன் கொடுங்க. ஓகே. அகிலன். ஓகே. விஷ்ணுஜா. ஓகே ஓகே. ம். ஸோ இதுதான் டீஹைட்ரஜனேஷன் பார்த்தோம். இந்த டீஹைட்ரஜனேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஈவன் ரியாக்ஷன். இது என்னது? ஈவன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஈவன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்னா இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்னு சொல்லுவாங்க. எல்லா ரியாக்ஷனுக்கும் ரேட் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ரேட்னா என்ன அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத ரேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டு வச்சுக்கோயேன். ஒரு ரியாக்ஷன் வந்து எனக்கு 1 வருஷம் கூட போலாம். 1 வருஷம் போலாம், இல்ல 1 மணி நேரத்துல முடியலாம், இல்ல 2 மணி நேரத்துல முடியலாம். ஸோ இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா இந்த ரியாக்ஷன் வந்து முடியுது அப்படின்றதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இங்க யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இங்க நான் கொடுத்திருக்க ஆல்கஹாலை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், வேற எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால்ல இருந்தா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நான் இங்க முன்னாடி இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன்ல, இங்க பாருங்க. இப்போ எனக்கு CH3 CH2 CH2 OH இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதே மாதிரி H2SO4 ஆட் பண்றேன். ஓகேவா? இது H பிளஸ் அயான் கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு H பிளஸ் அயான்ல இருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா O பிளஸ் இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வந்து என்னது? புரோட்டனேட்டட் ஆல்கஹால் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். ஸோ அதனால இந்த கார்பன் என்ன பண்ணிடும், இந்த H2O வெளியில கொடுத்துரும். கரெக்டா? இது வரைக்கும் பார்த்த அதே தான். ஸோ இப்போ அது வெளியில கொடுத்ததுனால எனக்கு இந்த கார்பன்ல எனக்கு என்ன ஆகிரும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இப்ப பாருங்களேன், இது கிட்ட இது வந்து பிரைமரி கார்பன். பிரைமரி கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. பட் இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் என்ன அப்படின்னா செகண்டரி கார்பன். நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 டிகிரி கார்பன் வந்து ரொம்ப சீக்கிரமா எனக்கு அந்த ரியாக்ஷனை முடிச்சிடும். செகண்டரி கார்பன் அதுக்கப்புறமா, ஃபர்ஸ்ட் 1 டிகிரி கார்பன் இதுக்கு அப்புறமா. ஸோ எல்லா ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பனும் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் இந்த ரியாக்ஷனை எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு தான் அதனுடைய கோலா இருக்கும். ஸோ இப்போ அதனால இந்த கார்பன் என்ன சொல்லும், நான் 2 டிகிரியா இருக்கேன், ஸோ எனக்கு நீ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தந்த அப்படின்னா உனக்கு நான் ஒரு ஹைட்ரஜன் தரேன் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த கார்பன் என்ன சொல்லும், நீ எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ கடனா கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு இந்த ஹைட்ரஜனை பதிலுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும். சோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், இது கிட்ட ஹைட்ரஜன் வந்துடும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்கீனை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எனக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நாங்க எடுத்திருக்கக்கூடிய ஆல்கஹாலை மட்டும்தான் என்னது டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ அப்போ டீஹைட்ரஜனேஷன், அதாவது ஆல்கஹால்ல நீங்க கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்றப்போ நீங்க என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல 2 ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுதா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்டா இருந்தது அப்படின்னா எது மேஜர் எது மைனர் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா எனக்கு 1 டிகிரி கார்பன் 2 டிகிரி கார்பன் ரெண்டுமே இருந்துச்சு, இல்ல 1 டிகிரி கார்பன் 3 டிகிரி கார்பன் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நான் எதை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கணும்.
சோ இப்ப இது ரெண்டையும் வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் மேஜர் அண்ட் எந்த ப்ராடக்ட் மைனர்னு டிசைன் பண்ணணும். பிரியதர்ஷினி இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, இது வந்து லாஸ்ட் கிளாஸ் நடத்துனது தான். நீ இன்னும் அந்த இதை பார்த்தேன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அகிலன், அக்கா நீ அன்னைக்கு மிஸ் பண்ண கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாத்தியா? இல்லைங்க்கா, ரெக்கார்டிங் இல்லைங்க்கா. சரி, நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சுடுறேன், நீ சீக்கிரமா பார்க்க ஆரம்பி. அக்கா இது இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. இது ஹைட்ரஜன் ஷிஃப்டா? ஆமாங்க்கா. இங்க பாரு, CH3 ஃபர்ஸ்ட் வந்து CH3 CH2 CH2OH இருக்கு கரெக்டா? இப்போ H2SO4 என்ன பண்ணும், H+ கொடுக்கும். ஓகேயா? இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு O+ H2O+ ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த H2O+ வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால இது என்ன ஆகிரும் அப்படின்னா வெளியில போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு CH3 CH2 CH2+ இருக்கும். இப்போ இங்க பார்த்தேன்ட்டு வச்சுக்கோயேன், இதை நல்லா பார்த்த அப்படின்னா இது வந்து 1 டிகிரி கார்பன். ஏன்னா இந்த கார்பனுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. பட் இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் பார்த்த அப்படின்னா 2 டிகிரி கார்பன். ஓகேவா? இப்போ எல்லா ரியாக்ஷன்லயுமே அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது என்ன யோசிக்கும் அப்படின்னா நம்ம எப்படியாவது இந்த ரியாக்ஷனை சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஓகேவா? 2 டிகிரி கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், ரொம்ப சீக்கிரமா இந்த ரியாக்ஷனை முடிச்சிடும். ஸோ அதனால இந்த கார்பன் என்ன சொல்லும் அப்படின்னா நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலா நீ இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கோ அப்படின்னு இந்த 2 டிகிரி கார்பன் சொல்லும். அதுக்கு ஏத்த மாதிரியே இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜும் இங்க CH3யும் ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க இருந்து என்ன ஆகும், ஹைட்ரஜன் போகும். அப்படி போறதுனால எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ புரியுதா அகிலன்? அகிலன் அக்கா இப்போ புரியுதா? இல்லைங்க்கா. எந்த ஸ்டெப் புரியல? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் கொடுக்குன்னு சொல்கிறீங்களாங்க்கா? ஆமா, அது நம்ம அந்தானக்கா. முன்னாடி இது பார்த்தது தானே. இது இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்த ரியாக்ஷனுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இதுவும் எனக்கு இங்க பாரு, இங்க பாரு, ஒரு ரியாக்ஷன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் இருந்தது அப்படின்னா எல்லா ஸ்பீசிஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எல்லா ஸ்பீசிஸும் அட்டாக் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் விடாது. ஸோ அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த பாண்டை நான் உனக்கு ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு இந்த ஹைட்ரஜனை மொத்தமா இந்த கார்பன் லாஸ் பண்ணி இந்த பாண்டை இதுகிட்ட கொடுக்கும். ஸோ அப்படின்றதுனாலதான் உனக்கு இங்க ஹைட்ரஜன் லாஸ் ஆகி உனக்கு இங்க ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதுங்கக்கா. ஓகேயா? சோ இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஈவன் ரியாக்ஷன். கனகலட்சுமி, ஈவன் ரியாக்ஷன் புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஈவன் ரியாக்ஷன், யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? டீஹைட்ரோஹாலஜனேஷன்ல வரும். டீஹைட்ரஜனேஷன்ல வரும். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து அல்கீன் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், டீஹைட்ரோஹாலஜனேஷன் பார்த்தோம். டீஹைட்ரோஹாலஜனேஷன்னா என்னது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், Cl, குளோரின், ஹாலஜன் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து நம்ம ரியாக்ஷன்ல இருந்து வெளியில எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம இங்க ரியேஜென்ட்டா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இந்த ரியாக்ஷன்ல நடக்கும். ஓகேவா? இந்த ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் இங்க சொல்றேன். இங்க பாருங்க, இது எந்த மாதிரி காம்பவுண்ட்ல நடக்கும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து எந்தெந்த காம்பவுண்ட்ல எல்லாம் ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ, ஹாலஜன் தான் என்னது, குளோரின், ஃப்ளோரின், பிராமின், அயோடின் அந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கும். ஓகேயா? இது எப்படி நடக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு CH2Cl இருக்கு,
எனக்கு CH3 இருக்கு. நான் என்ன பண்றேன், ரியேஜென்ட்டா நான் இங்க ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுவேன். நார்மல் KOH இல்ல. ஆனா என்ன KOH? ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ CH2Cl ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, CH3 எடுக்கிறப்போ இங்க என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனும் OH-ம் சேர்ந்து எனக்கு ஒரு பாண்ட ஃபார்ம் பண்ணும். கார்பன் நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல படிச்சிருப்போம்ல, கார்பன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதனால இதுகிட்ட என்ன ஆகும் அப்படின்னா, பார்ஷியலா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஹைட்ரஜன்ல பார்ஷியலா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து H2O ஃபார்ம் பண்ணி வெளியில போயிருவாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, CH2Cl அண்ட் CH2- இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஸ்ட்ரக்சர்லயுமே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ எண்ட் ப்ராடக்டா இருக்காது. எண்ட் ப்ராடக்ட்னா ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ கடைசியா எனக்கு நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ எனக்கு எண்ட் ப்ராடக்டா இருக்கக்கூடாது. எதனால அப்படின்னா, அப்போ இருக்கிறப்போ எல்லா ஸ்பீஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த குளோரினா இருக்கட்டும், ஃப்ளூரினா இருக்கட்டும், பிராமினா இருக்கட்டும், இது எல்லாமே என்னது, ஹாலஜன் குரூப். ஓகேவா? இந்த ஹாலஜன் குரூப்லாம் என்ன அப்படின்னா பெட்டர் லீவிங் குரூப்னு சொல்லுவோம். பெட்டர் லீவிங் குரூப்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த CH2- இந்த பாண்ட் இதுகிட்ட கொடுக்கறப்போ இந்த Cl அப்படியே வெளியில போயிடும். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH2 டபுள் பாண்ட் CH2 எனக்கு ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். பிரியதர்ஷினி இது புரிஞ்சதா? பிரியதர்ஷினி அக்கா இது புரிஞ்சதா இந்த கொஸ்டின்? புரிஞ்சுதுக்கா. ஓகேயா? ஓகேடா. ஸோ இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ல நீங்க என்ன என்ன ஃபார்மே ஆகல, கார்போகேட்டையானே ஃபார்ம் ஆகல. ஸோ அப்ப கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டே நடக்கல. சாரா நபீஷா அக்கா இது புரிஞ்சதா? புரிஞ்சுச்சு அக்கா. ஓகே. ஸோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறதுன்னா என்ன எனக்கு நடக்கிறது இல்ல, ரீஅரேஞ்ச்மெண்ட்டே இங்க நடக்காது. ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னக்கா அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல, இங்க வந்து 1 டிகிரி கார்பன் இருந்துச்சு, இந்த சைட் 2 டிகிரி கார்பன் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆனிச்சு, ஷிஃப்ட் ஆனிச்சுல 1 டிகிரில இருந்து 2 டிகிரி. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இங்க அந்த மாதிரியே என்ன நடக்காது, அந்த மாதிரியே இங்க நடக்காது. ஓகேயா? அதே மாதிரி இது என்னது, இது பைமாலிகுலர் ரியாக்ஷன். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், E2 ரியாக்ஷன் சொல்லுவோம். பைமாலிகுலர் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எனக்கு அது என்னது, ரேட் வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன்ட்னா என்ன, நான் முன்னாடி இங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ரியேஜென்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஈவன் ரியாக்ஷன்ல எனக்கு இந்த ரியேஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அதுதான் பைமாலிகுலருக்கும் யூனிமாலிகுலருக்கும் உள்ள வித்தியாசம். கனகலட்சுமி கனகலட்சுமி மீட்டிங்ல இருக்காளா? அக்கா இது புரிஞ்சதா? ஆ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? புரிஞ்சுக்கா. ஓகே. விஷ்ணுஜா? இல்லக்கா. ஓகே. விஷ்ணுஜா அக்கா. இதெல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே ஓகேடா. ஸோ இப்போ அக்கா அடுத்து யாரு, அகிலன்? ம் அக்கா இதுக்கு முன்னாடி ஸ்லைடு சொல்லுங்கக்கா. ஒரு நிமிஷம். இந்த ஸ்லைடா? ஆமாங்கக்கா. ஓகே. இதுல என்ன அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ல இங்க பார்த்தேன்ட்டு வச்சுக்கோயேன், நெகட்டிவ் சார்ஜ் தானே ஃபார்ம் ஆகுது, கார்போகேட்டையான் எதுவுமே ஃபார்ம் ஆகல. ஸோ கார்போகேட்டையான் எதுவுமே ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டே நடக்காது. ஓகேவா? ரீஅரேஞ்ச்மெண்ட்டா நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல, ஹைட்ரஜன் வந்து 1 டிகிரில இருந்து 2 டிகிரில ஷிஃப்ட் ஆனுச்சு அப்படிலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு இங்க நடக்காது. அதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவுமே நடக்காதுன்னு சொன்னேன். இங்க ரியாக்ஷனுடைய ரேட் இருக்குல்ல, அது வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய அல்கைல் ஹேலைட், அதாவது அல்கைல் ஹேலைட்னா நான் இங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டையும்
அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய ரியேஜென்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து 2யும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து பைமாலிகுலர் ரியாக்ஷன்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா? புரியுதுங்கக்கா. ஓகே. அக்கா ஆ கேட்டலிஸ்டுக்கும் ரியேஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்டலிஸ்ட்னா என்னது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகேவா? ஆனா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதாவது ரியாக்ஷன்ல வந்து உள்ளார எதுவுமே பங்கு பெற்றிருக்காது, உள்ளார வந்து இருக்காது. ஆனா வந்து ஸ்பீடை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரியேஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பீட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது, பட் அதுவே உள்ளார போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கும். இப்போ புரியுதா? ஓகே. கேட்டலிஸ்ட் வந்து நம்ம ஒரு ரியாக்ஷன்ல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரியேஜென்ட் வந்து ஸ்பீட் எல்லாம் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணாது, ரியாக்ஷன்ல அப்படியே உள்ளார வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஓகேயா? கலைக்கோவல் அக்கா புரிஞ்சுதுக்கா. தானே? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன் பார்த்தோம். பிரிட்ஜ் ரிடக்ஷனுக்கும் லிம்லாஸ் கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன் நடக்கிறப்போ எனக்கு டிரான்ஸ் ஆல்கின் ஃபார்ம் ஆகும். இதே லிம்லாஸ் ரியாக்ஷன்ல ஒரே நிமிஷம். ஹலோ, என்னடா? இங்கதான் இருக்காங்க, இங்கதான். எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி கேளு. பிரிட்ஜ் ரிடக்ஷன் எதுல நடக்கும் அப்படின்னா அல்கைன்ல நடக்கும். ஓகேவா? ஸோ அல்கைன்ல நம்ம யூஸ் பண்றப்போ எனக்கு பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்போ எனக்கு டிரான்ஸ் ஆல்கின் ஃபார்ம் ஆகும். இதே லிம்லாஸ் ரியாக்ஷன் அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஸ் ஆல்கின் ஃபார்ம் ஆகும். இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுலயுமே டிஃப்ரெண்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லித்தியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் NH3. ஓகேவா? அதுல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா H2 in presence of palladium and barium sulfate யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இது ரெண்டுலயுமே அல்கைன் வந்து எனக்கு டெர்மினல் அல்கைனா இருக்கக்கூடாது. டெர்மினல் அல்கைனா எனக்கு கடைசியில வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலா எனக்கு இடையில இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். ஸோ இப்படி நான் யூஸ் பண்றப்போ எனக்கு இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அல்கைன் ஃபார்ம் ஆகுறப்போ எனக்கு இந்த பாருங்க சி டபுள் பாண்ட் சி CH3 ஹைட்ரஜன் இந்த மாதிரி டிரான்ஸ் அல்கைன் எனக்கு ஃபார்ம் ஆகும். இது நம்ம மெக்கானிசம் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு, நீங்க அதுல பார்த்துக்கலாம். நான் இப்போ ரிவிஷன் மட்டும் கொடுக்குறேன். இதுல லிம்லாஸ் கேட்டலிஸ்ட்ல நான் அதுல H2 இன் பிரசன்ஸ் ஆஃப் பெலேடியம் ஆர் பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுல என்னது நான் இன்டர்னல் அல்கீன் தான் எடுப்பேன். இன்டர்னல் அல்கீனுக்கும் டெர்மினல் அல்கீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஷைடா மீட்டிங்ல இருக்காளா? கலைக்கோவன் அக்கா நீ சொல்றியா இன்டர்னல் அல்கைனுக்கும் டெர்மினல் அல்கைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு? இன்டர்னல் ஆல்கேனா ட்ரிபிள் பாண்ட் வந்து நடுவில் இருக்கும்க்கா. ஓகே. டெர்மினல் அல்கைன்னா ஸ்டார்டிங்ல இருக்கும்க்கா. ஓகே முன்னாடி. அதேதான். லிம்லாஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஸ் அல்கீன் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மேஜரா பார்த்தது. ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா ஹைட்ரோ கார்பன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சாப்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால நீங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கறது பெட்டர், அதனால சொல்றேன்.
பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி ஸோ இது வரைக்கும் யாராவது பார்த்ததுல டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெக்சர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா அல்கீனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அல்கீனோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது? அல்கீனை வச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குது தானே? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு கிங் சைஸ் நோட் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கிங் சைஸ் நோட் ஒரு 50 பேஜஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ இனிமேலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்லேருந்து என்னென்ன ரியாக்ஷனுக்கு என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம் அண்ட் ப்ராடக்ட் என்ன வருது அண்ட் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெய்லியும் நடத்துற கிளாஸ்ல இருந்து நான் டெய்லியும் ஒவ்வொரு ரியாக்ஷன் நடத்துவேன்ல அதை நீங்க அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமே அந்த நோட்ல எழுதிடணும். ஓகேவா? எல்லாத்தையும் மெக்கானிசம்லாம் எழுத தேவையில்லை. என்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்றோம், என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு வருது, என்னென்ன கேட்டலிஸ்ட் என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம், எதை வச்சு அந்த ரியாக்ஷனை ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கு கடைசியா என்ன வருது, நடுவுல என்னென்னலாம் ரியேஜென்ட் யூஸ் பண்றோம் இல்ல என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், அந்த ரியாக்ஷன் அப்புறம் ரியாக்ஷனோட பேர். ஓகேவா? இது எல்லாரும் எழுதி டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்ல நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அந்த குரூப்ல சென்ட் பண்ணணும். எல்லாருக்கும் இது ஓகே தானே? எல்லாரும் ரியாக்ஷன் கொடுங்க. ஓகே. ஏதாவது குட்டி நோட்ல அந்த குட்டி நோட்ல வேற எந்த சப்ஜெக்ட்டுமே இருக்கக்கூடாது. உங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கணும். எல்லா ரியாக்ஷன்ஸ் அதனுடைய நேம் அப்புறம் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய ரியேஜென்ட் அது மட்டும். ஓகேயா? அகிலன் புரிஞ்சதா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா அல்கீன்ல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அல்கீன்ல இருந்து நம்ம என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்ப்போம். நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் பார்த்தோம்ல அதுல நம்ம என்ன பண்ணோம் ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் பெரிடியம். இந்த ரியாக்ஷன் அவ்வளவா போல. நான் ஒரே பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல ஹைட்ரஜன் ரெண்டுமே என்னது சேம் சைட்ல தான் எனக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ சேம் சைட்ல ஆட் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சின் அடிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? சின் அடிஷன். இது ஆப்போசிட்ல ஆட் ஆனா அது வேற பேர் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேம் சைட்ல ஆட் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா சின் அடிஷன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம் அல்கீன்ல நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணா எனக்கு அல்கேன் கிடைக்குது. அண்ட் இந்த ஹைட்ரஜன் ரெண்டுமே என்னது சேம் சைட்ல ஆட் ஆகும். ஸோ இவங்க வந்து சேம் சைட்ல எனக்கு ஆட் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்னது சின் அடிஷன். ஓகேயா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்கீன்ல நம்ம என்ன பண்றோம் Br2 ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்களேன் CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? இதுல நான் என்ன பண்றேன் Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 நான் ஆட் பண்றேன். ஓகேவா? Br2 என்னது அப்படின்னா இது என்னது Br2 இப்படி ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆன்டி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது என்னன்னு சொல்லுவோம் ஆன்டி அடிஷன் சொல்லுவோம். சின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சேம் சைடு ஆட் ஆகும். ஆன்டினா என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட். ஸோ அப்போ இந்த டபுள் பாண்ட் பிரேக் பண்ணி Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4ல இருக்கிறப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு Br-ம் எனக்கு ஆப்போசிட் சைட்ல அட்டாக் ஆயிக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ரியாக்ஷன்ல நடக்கிறது. நான் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன்.
இங்க பாருங்களேன், இங்க CH2 டபுள் பாண்ட் மெக்கானிசம் இது. CH2 இருக்கு கரெக்டா? இப்ப நான் இங்க இருந்து என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா Br2 ஆட் பண்றேன். ஓகேவா? Br2ல என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி எனக்கு ஒரு இதுல Br மைனஸும் இன்னொரு இதுல Br பிளஸும் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு இதுல என்ன ஆகிரும் Br மைனஸும் இன்னொரு இதுல Br பிளஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த Br பிளஸ் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இது வந்து Br மைனஸ் அண்ட் ஒன்னு வந்து Br பிளஸ். ஓகேவா? இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஒரு இதுல ஒரு Brக்கு நெகட்டிவ் சார்ஜும் ஒரு Brக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வருது. இந்த Brக்கும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி நடக்குமா? ஒரு கார்பன்ல போய் அட்டாச் பண்ணிக்கும். ஓகேவா? அக்கா ஆ அக்கா சைன் ஹைட்ரஜன் இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. இத கேக்குறியா? இல்லைங்கக்கா, சைன் ஹைட்ரஜன் சொன்னீங்கல்ல. சைன் ஹைட்ரஜனா சின் அடிஷனா? இதுதான் கேக்குறியா? ஆமாங்கக்கா. ஓகே. சின் அடிஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்க அல்கீன்ல இருந்து எனக்கு அல்கேன் ஃபார்ம் ஆகும்ல. அப்படி ஃபார்ம் ஆகுறப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த கார்பனுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேம் சைட்ல போய் அட்டாக் ஆகி இந்த பாண்டை பிரேக் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்கேனை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சேம் சைடு இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் எனக்கு ஒரே சைட்ல போய் அட்டாச் ஆகுவாங்க. இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் இந்த ஹைட்ரஜன் இந்த சைடும் போய் அட்டாக் ஆகாது. ரெண்டுமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரே சைட்ல போய் அட்டாக் ஆகும். இப்போ புரியுதா? புரியுதுங்கக்கா. ஓகே. இப்போ இந்த இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த Br ஃபார்ம் பண்றப்போ ஒரு கார்பன் கூட இது என்ன ஆகிரும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கார்பன்ல போய் அட்டாச் ஆயிரும். இப்படி அட்டாச் ஆனப்போ இந்த கார்பன்ல என்னது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதொட்டு இது என்னது அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பன் இருக்குல்ல இந்த பிராமின் கிட்ட ஆல்ரெடி என்ன அப்படின்னா நிறைய லோன் பேர் சுத்தி இருக்கும். சோ இப்ப இந்த பிராமின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த லோன் பேரை இந்த கார்பனுக்கு கொடுக்கும். சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ஸ்டேட்டை சைக்கிளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ஸ்டேட்டை இந்த பிராமின் என்ன பண்ணிக்கும் ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்னொரு பிராமின் இருக்குல்ல அந்த பிராமின் போய் நான் அடுத்த ஸ்லைட்ல இருக்கோம். இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்கா? கனகலட்சுமி இது வரைக்கும் புரிஞ்சதா? அக்கா கொஞ்சம் புரியலக்கா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கா? ம் இதே மாதிரி இந்த சைடு உனக்கு Br2 இருக்கு. இந்த Br2ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால உனக்கு Br மைனஸ் அண்ட் Br பிளஸ் ரெண்டு கிடைக்குது. ம் ஓகேயா? Br மைனஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா Br மைனஸ் போய் Br மைனஸை தனியா வெளியில வச்சிரு. இந்த Br பிளஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல இந்த கார்பன்ல அதுகிட்ட போய் அட்டாச் பண்ணிக்கும். இது வரைக்கும் புரியுதா? ஸோ இப்படி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணிடுச்சு ஆல்ரெடி தங்கிட்ட இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சு. அதனால தானே இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இப்போ இந்த Br என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தாங்கிட்டேன்னு உள்ள லோன் பேர்ஸை இதுக்கு எடுத்துட்டு போய் இந்த கார்பன் கிட்ட கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இப்போ புரியுதா? புரிஞ்சிச்சுக்கா. சரியா? அகிலன் இது புரியுதா? அக்கா அப்ப அந்த இன்னொரு பிஆர் இப்போ இந்த Br பாரு. இந்த Br என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இங்க பாரு. அக்கா ஆ
சிமிலர் எலிமெண்ட் இருக்க பாண்ட் பிரேக் பண்ணல ரெண்டுக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். இல்ல 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 ஒரு பாண்ட்ல சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஒரு பாண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைடு ஷிஃப்ட் பண்றப்போ ஓகேயா, இந்த இதுல இருந்து என்ன பண்ற இங்க பாரு, ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் கரெக்டா. சோ இப்போ இந்த கார்பன் என்ன பண்ணிக்குது, தாங்கிட்டே இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸை இன்னொரு கார்பன் கிட்ட கொடுக்குது. சோ அதனால இது கிட்ட பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் அக்செப்ட் கொடுக்கறது கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் வாங்கிக்கிறது கிட்ட நெகட்டிவ் சார்ஜும் வருது. இப்போ புரியுதா? புரியுதுங்கக்கா. சோ இப்ப இங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா Br மைனஸ் போய் அட்டாக் பண்ணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே கீழே இந்த சைடு மொத்தமா ஓகேவா, இந்த சைடு மொத்தமா என்னது அப்படின்னா நிறைய பிராமின் அண்ட் இந்த சைடு ஃபுல்லா பாருங்க நிறைய ஒரு பாண்ட்ல எலக்ட்ரான்ஸ். சோ இப்படி இருக்கு கரெக்டா. சோ இப்ப Br மைனஸ் அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேவா. அதனால இந்த Br மைனஸ் போய் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மேல போய் அட்டாக் பண்ணும். மேல போய் அட்டாக் பண்ற தொட்டு இந்த பாண்ட் உடைஞ்சிரும் ஓகேவா. சோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டி ப்ராடக்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். கனகலட்சுமி இது புரியுதா? விஷ்ணுஜா புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? ஓகே இன்னொரு தடவை எந்த ஸ்டெப் புரியல? விஷ்ணுஜா அந்த பிஆர் மைனஸ் போய் அட்டாச் ஆகுறது எப்படி? அட்டாக் பண்றதுன்னா இங்க பாரு, இங்க பிஆர் என்ன பண்ணிக்குது அப்படின்னா கீழே சுத்தி பாரு, ஒரு சைடு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் இன்னொரு சைடு எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஓகேவா. இப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அண்ட் அதனால இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பிஆர் அட்டாக் பண்றப்போ மேல சைடு தான் என்னது எந்த எலக்ட்ரான்ஸும் இல்ல ஓகேவா. சோ அதனால என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பிஆர் நெகட்டிவ் போகி இந்த கார்பன்ல அட்டாக் ஆயிடும் அண்ட் இந்த கார்பன்ல இது அட்டாக் ஆகுற தொட்டு இந்த பாண்ட் உடைஞ்சிரும் ஓகேவா. அதனால உனக்கு CH2Br இந்த சைடும் இன்னொரு Br வந்து ஆப்போசிட் சைடும் இருக்கு. இப்போ புரியுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகேவா. சப்போஸ் இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த Br போய் இந்த கார்பன்ல அட்டாச் ஆனிச்சு அப்படின்னா இந்த பாண்ட் உடைஞ்சு Br இந்த சைடு வரும். அப்படியும் பாசிபிள் இருக்கு ஓகேயா. கலைக்கோவன் இது புரிஞ்சதா? கலைக்கோவன் அக்கா புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே சாரா நபீஷா அக்கா இது புரிஞ்சதா? டவுட்ஸ் இருக்கா? அக்கா இன்னும் ஒரு டைம் சொல்லித்தாங்கக்கா. எந்த ஸ்டெப் புரியல? ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒருக்க சொல்லித்தாங்கக்கா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2ல எனக்கு என்ன ஆகிக்கும் அப்படின்னா இந்த பாண்ட் எனக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜும் இந்த கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி இந்த Br பிளஸ்லயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிராமின் பாசிட்டிவ் போகி இந்த கார்பன் நெகட்டிவ்ல அட்டாச் ஆயிக்குது. அதுதான் நான் இங்க கீழே எழுதியிருக்கேன். அப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இந்த CH2ல இங்க பாரு, இந்த CH2ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஓகேவா. பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னது, அதுகிட்ட தேவையான எலக்ட்ரான்ஸ் இல்ல ஓகேவா. அதனால என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பிராமின் போய் தாங்கிட்ட இருக்கிற லோன் பேர்ஸ இந்த CH2 கிட்ட கொடுக்கும். தாங்கிட்ட இருக்கிற லோன் பேர்ஸை இந்த CH2 கிட்ட கொடுக்கறப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு சைக்கிளிக் ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஓகேவா. அதை நான் எழுதியிருக்கேன். சோ இப்ப இந்த சைக்கிளிக் ஸ்டேட் ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும் ஓகேவா. இதுல இருந்து என்ன ஆகிக்கும் அப்படின்னா இந்த Br மைனஸ் போகி அட்டாச் ஆகுறப்போ இந்த பாண்ட் உடைஞ்சு Br என்ன ஆகிக்கும் அப்படின்னா இந்த சைடு ஷிஃப்ட் ஆயிரும். சோ இப்ப CH2Br இதுதான் என்னது ஆன்டி ப்ராடக்ட்னு சொல்றாங்க. இது புரியுதா? புரியுதாக்கா? ஓகே. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் இருந்தா போட்டு காட்டுங்கக்கா. ஓகே நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாரு.
நீங்க நார்மலா சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 எடுக்கிறப்போ ஒரு பாண்ட பிரேக் பண்ணி Br2 நீங்க எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்சரா இருக்கும். நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிசம் வைஸே போகலாம். மெக்கானிசம் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க. சோ இப்போ இங்க பாருங்கன்னா இது மெக்கானிசம் வச்சு சொல்லித்தரேன். Br2. ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்? பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கும். இது கிட்ட நெகட்டிவ் சார்ஜும் இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜும் வருமா? அதே மாதிரி இந்த ப்ராமின்க்கு பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு ப்ராமின்க்கு நெகட்டிவ் சார்ஜும் வரும். ஓகேவா? இது இது ஒண்ணு தனியா இருக்கும், இது ஒண்ணு தனியா இருக்கும். இந்த பிராமின் பாசிட்டிவ் போய் என்ன ஆகும்? இந்த CH2 மைனஸ் அட்டாக் ஆகும். இப்படி அட்டாக் ஆகுறப்போ இது கிட்ட பாருங்க எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் கொடுத்த தொட்டு தான் இது கிட்ட என்ன ஆகியிருக்கு? பாசிட்டிவ் சார்ஜே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அதனால எனக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிராமின் போகி தாங்கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர்ஸை இது கிட்ட கொடுக்கும். அப்படி கொடுக்கறப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா சைக்கிளிக் ஸ்டேட்ல ஒரு பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்கும்? நம்ம வெளியில அமிச்ச Br மைனஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த சைடு இது வரப்போ இந்த பாண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அப்போ CH3 CHBr CH2 Br. இப்போ புரியுதா? அக்கா இப்போ புரியுதா? அக்கா அந்த மாதிரி ரியாக்ஷன்ல 2 டபுள் பாண்ட் இருந்தா எதக்கா பிரேக் பண்றது? ரெண்டு டபுள் பாண்ட்ல நீ ஏதாவது ஒண்ணு பிரேக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ரெண்டு டபுள் பாண்ட்ல எந்த சைடு வந்து சுத்தி இருக்கிற ஆட்டம்ஸ் கம்மியா இருக்கோ அந்த சைடு டபுள் பாண்ட நீ பிரேக் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த டபுள் பாண்ட சுத்தி இருக்கிற ஆட்டம்ஸ் என்னது அப்படின்னா இங்க பாரு ஒண்ணு கம்மியா தான் இருக்கு. பட் இந்த டபுள் பாண்ட சுத்தி இருக்கிறப்போ இங்கேயும் பாரு CH3 இருக்கு. அதே மாதிரி CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு. ஸோ இப்போ நிறைய இருக்கிறப்போ இந்த சைடு டபுள் பாண்ட பிரேக் பண்ணி நீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? புரியலங்கக்கா. இந்த பாருங்க இந்த சைடு டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த சைடு டபுள் பாண்ட் சுத்தி உன்கிட்ட CH3 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெரிய குரூப் கூட இருக்கு. பட் இந்த டபுள் பாண்ட சுத்தி பாக்குறப்போ உன்கிட்ட ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஹைட்ரஜன் அப்புறம் ஒரு பெரிய குரூப். சோ இந்த சைடு உன்கிட்ட பல்கி குரூப்பா பிரசன்ட் ஆயிருக்கு பாரு. ஓகேவா? சோ அதனால இத பிரேக் பண்றது வந்து உனக்கு கஷ்டமா இருக்கும். சோ நீ பிராமினை ஆட் பண்றப்போ இந்த சைடு கம்மியா ஹைட்ரஜன் மட்டும் தானே இருக்கு. சோ அப்ப அதனால இந்த பாண்டே நீ பிரேக் பண்ணிக்கலாம்னு சொல்ற. இப்போ புரியுதா? புரியுது. ஓகே. புரியுதுக்கா. சரி இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அல்கீன்ல நம்ம என்ன பண்றோம்? HX நம்ம ஆட் பண்றோம். HXனா என்னது அப்படின்னா HCl HBr அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆட் பண்றோம். சோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அந்த ரூல் பேர் என்ன அப்படின்னா மர்கோனிகாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. மர்கோனிகாஸ் ரூல். ஓகேவா? நம்ம இத வந்து நம்ம ரியாக்ஷன் வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரூலுக்கு போலாம். இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன்.
இதுல இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரூல் படி நான் இந்த ரூலே ஒரு பேஜ்ல கூட எழுதலாம். சோ இப்ப இந்த ரியாக்ஷன்ல என்னென்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். சாரா நபீஷா, அக்கா இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இருக்கா? இல்ல அக்கா புரிஞ்சுச்சு. ஓகே. விஷ்ணுஜா, புரிஞ்சுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி, கலைக்கோவன், இங்க பாருங்க. நம்ம ஒரு அல்கீனுக்கு HX ஆட் பண்றப்போ நான் இங்க எழுதுறேன்ல, இந்த ரூலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மர்கோனிகாவ்ஸ் ரூல். ஓகேவா? இத பார்த்து நீங்க பயப்பட வேணாம். என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட இப்போ நான் என்ன பண்றேன், இதுதான் ஒரு அல்கீன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு ஒரு அல்கீன், இந்த இதுதான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அல்கீன் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ஆட் பண்ணுவேன். இங்க எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஹாலஜன். ஓகேவா? இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ஆட் பண்ணுவேனா, நான் ஆட் பண்ற ஹைட்ரஜன் எங்க போகும் அப்படின்னா எந்த கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த கார்பன் கிட்ட நான் ஆட் பண்ற ஹைட்ரஜன் போகும். ஓகேவா? அதாவது நான் டபுள் பாண்ட் பிரேக் பண்றப்போ இந்த கார்பன் கிட்ட தானே ஹைட்ரஜன் நிறைய இருக்கு, ஆனா இந்த கார்பன் கிட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்கு. சோ இப்ப இங்கதான் என்ன பண்ணிக்கும், ஹைட்ரஜன் போகும். அண்ட் எந்த கார்பன் கிட்ட கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பன் கிட்ட யாரு போவாங்க அப்படின்னா ஹாலஜன் போவாங்க. சோ அப்போ எக்ஸ் என்ன ஆகிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் ஆயிக்கும். இங்க பாருங்க, நான் சொன்னது இதுதான். CH3 CH டபுள் பாண்ட் CH2 இன் பிரசன்ஸ் HBr நீங்க ஆட் பண்றீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4. CCl4 நம்ம இங்க எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இது என்னது, நான் போலர் சால்வெண்ட். ஓகேவா? நான் போலர் சால்வெண்ட்னா என்னது, பொலாரிட்டி எதுவுமே அதுகிட்ட இல்ல. அண்ட் இது என்ன பண்ணிக்காது அப்படின்னா ரியாக்ஷன்லயுமே அவ்வளவா என்ன பண்ணிக்காது, உள்ளாரே பங்கேற்காது. ஏன்னா இது நான் போலர் சால்வெண்ட்ன்றதுனால. சோ இப்ப இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும் அப்படின்னா எந்த கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ, நிறைய ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பன் கிட்ட இருக்கோ அந்த கார்பன் கிட்ட இந்த ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ அப்போ CH3 CH CH3 அண்ட் எந்த கார்பன் கிட்ட லெஸ் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போய் பிராமின் அட்டாச் ஆகிப்பாங்க. இதுதான் என்னது, மர்கோனிகாவ்ஸ் ரூல் ஃபார் த அடிஷன் ஆஃப் HX. HX நீங்க ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மர்கோனிகாவ்ஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ புரியுதா? அக்கா இன்னொரு எக்ஸாம்பிள். நான் சொல்றேன். நம்ம மெக்கானிசம் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு போலாம். இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன், CH3 இதே ரியாக்ஷன் எடுக்கிறேன். நான் இங்க என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா HBr CCl4 ஆட் பண்றப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? சோ CH3 CH இங்க பாசிட்டிவ் அண்ட் இங்க நெகட்டிவ். இப்போ HBr பாத்தீங்க அப்படின்னா பிராமின் என்னது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். கரெக்டா? சோ அப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜும் இங்க பாசிட்டிவ் சார்ஜும் வருமா. சோ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும், இந்த CH2ல போய் அட்டாச் ஆயிக்கும். அண்ட் இந்த பிராமின் நெகட்டிவ் சார்ஜா அது போய் இங்க அட்டாச் ஆயிக்கும். இதுதான் நடக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற தொட்டு அது போய் இங்கேயும், இந்த பிராமின் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற தொட்டு அது போய் இங்கே அட்டாச் ஆயிக்குது. இது மெக்கானிசம்.
அகிலன் இது மெக்கானிசம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லங்கா. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கலாம். எல்லா சைடும் நம்ம ஏன் ரைட் சைடே ஷிஃப்ட் பண்றோம்? இதே மாதிரி கூட பாண்ட் ஷிஃப்ட் ஆகலாம்ல அப்படின்ட்டு. ஒரே செகண்ட். இங்க பாருங்களேன். நான் என்ன பண்றேன்? CH3 CH டபுள் பாண்ட் CH2 போடுறப்போ பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாண்ட் வந்து என்ன பண்ணிக்குது, இந்த கார்பன் கிட்ட போயிடுது. பாண்ட்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை இந்த கார்பன் கிட்ட குடுக்குறேன். கரெக்டா? சோ அப்படி குடுக்குற தொட்டு எனக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜும் எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜும் வருது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆகுது, H பிளஸ் போகி இங்க அட்டாச் ஆகுறப்போ எனக்கு CH3 CH பாசிட்டிவ் CH2 ஹைட்ரஜன் வருது. அதுக்கப்புறமா Br மைனஸ் போகி இந்த ஹைட்ரஜன்ல அட்டாக் ஆகுறப்போ CH3 CHBr CH3 கிடைக்குது. ஓகேவா? நம்ம இத பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இந்த 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 பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகாம எனக்கு இப்படி கூட ஷிஃப்ட் ஆகலாம்ல. இங்க பாருங்க. இது இப்படி ஷிஃப்ட் ஆகுற தொட்டு, அதாவது ரைட் சைடு இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுற தொட்டு எனக்கு இப்படி வருது. கரெக்டா? அதே மாதிரி எனக்கு இதே பாண்ட் எனக்கு என்ன ஆகலாம், இப்படி கூட ஷிஃப்ட் ஆகலாம். கரெக்டா? இந்த சைடு இப்படி கூட ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகிக்கும், இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜும் இந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். ஆனா நம்ம இதை எழுதவே மாட்டோம். ஏன்? இது யாருக்காவது ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. நம்ம இந்த மாதிரி சைடு நம்ம ஷிஃப்ட்டுக்கே நம்ம எடுக்கிறது இல்ல. இந்த சைடு ஷிஃப்ட்டை தான் நம்ம பாக்குறோம். எதனால? இந்த சைடும் பாசிபிள் தானே. ஆனா இந்த சைடு ஷிஃப்ட் நம்ம எழுதுறதே இல்ல. ஏன் அப்படின்னா எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும், இந்த சைடு எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கரெக்டா? கலைக்கோவன் இதுக்கு ஆன்சர் தெரியுமா, ஏன் நம்ம இதை எழுதுறது இல்ல அப்படின்ட்டு? அக்கா அகிலன் கார்போகேட்டையன் நடுவுல இருந்தாதான்க்கா எதனால அப்படின்னா இந்த சைடு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுறப்போ இது 1 டிகிரியா இருக்கு. பட் எனக்கு இந்த சைடு ஃபார்ம் ஆகுறப்போ எனக்கு 2 டிகிரியா இருக்கு. அப்போ 2 டிகிரியும் 1 டிகிரியும் பாக்குறப்போ 1 டிகிரி கார்போகேட்டையன் தானே பெருசு. அதனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை மைனர் ஸ்ட்ரக்சர், அதாவது மைனரா எனக்கு ஃபார்ம் ஆகும், மைனர் ப்ராடக்ட்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்ப இந்த சைடு ஃபார்ம் ஆனிச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், Br போகி இங்கேயும் இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். பட் எனக்கு 1 டிகிரி வந்து எனக்கு என்ன ஆகுது, இதுவா இருக்கிறதுனால 1 டிகிரி என்ன, இந்த சைடு எனக்கு Br வரும், இந்த சைடு எனக்கு ஹைட்ரஜன் வரும். தப்பா எழுதிட்டேன். சோ அதனாலதான் எனக்கு என்ன பண்றது இல்ல, நான் இத வந்து நான் சேர்க்கறதே இல்ல. எதனால? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுறப்போ இது 1 டிகிரியா இருக்கு. 1 டிகிரி கார்போகேட்டையான். விஷ்ணுஜா, கனகலட்சுமி இது புரிஞ்சதா? சாரா நபிஷா? விஷ்ணுஜா, கனகலட்சுமி, சாரா நபிஷா புரிஞ்சதா? புரிஞ்சுச்சக்கா. ஓகே. நான் இங்க இருக்கிறதுனால உங்க ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடியாது. சோ நீங்க இப்படியே சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டே சொல்லலாம். ஓகேயா? பிரியதர்ஷினி அக்கா. இது புரிஞ்சதா? நெட்வொர்க் இஷ்யூவா? கொஞ்சம் வெளியில போன மாதிரி இருந்தது. ஆமா அக்கா. ஓகே. சோ இனிமே கொஞ்சம் வராம பாத்துக்கோடா. ஓகே அக்கா. ஓகே. அதுதான் இந்த ரியாக்ஷன்ல நடக்கும். மெக்கானிசம்ல இப்படிதான். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஸ்டின்ஸ் போடலாம். இங்க பாருங்களேன். C double bond C CH2 CH3 CH3. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த அதே ரூல் மாதிரி தான் நான் என்ன பண்ணணும், எந்த கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ டபுள் பாண்டட் கார்பனை பார்க்கணும். எந்த கார்பன் கிட்ட அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பன் கிட்ட நான் என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை ஆட் பண்ணணும். அண்ட் எந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கோ இல்லையோ ஆனா கம்மியா இருக்கணும். ஓகேவா? சோ அந்த கார்பன் கிட்ட நான் என்ன ஆட் பண்ணுவேன், ஹாலஜனை ஆட் பண்ணுவேன். சோ அப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்துரும்,
இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்துரும். இந்த கார்பன் கிட்ட பிராமின் ஆகி எனக்கு CH3 ஃபார்ம் ஆகும். அகில இன்னொரு எக்ஸாம்பிள் புரிஞ்சதா? அக்கா இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா. இங்க பாரு, எந்த கார்பன் கிட்ட நீ HBr நீ ஆட் பண்ற, ஓகேவா? ஏதாவது ஒரு அல்கீன் கிட்ட HBr ஆட் பண்றப்போ டபுள் பாண்டட் கார்பன்ல எந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்து அதிகமா இருக்கோ அந்த கார்பன் கிட்ட இந்த ஹைட்ரஜனை போய் ஆட் பண்ணுவேன். அண்ட் எந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கோ இல்ல இல்லாம இருந்தாலும் கூட ஓகே தான், அந்த கார்பன் கிட்ட நீ என்ன ஆட் பண்ணுவ? ஹாலஜனை ஆட் பண்ணுவ. இப்போ இந்த 2 கார்பன் இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்துல என்கிட்ட இந்த கார்பன் இருக்கு and அதே மாதிரி இந்த கார்பன் இருக்கு. இந்த கார்பன் கிட்ட 2 ஹைட்ரஜன் இருக்கா? சோ இது கிட்டதான் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் வந்து நிறைய இருக்கு. அதனால நீ என்ன ஆட் பண்ற அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை இந்த கார்பன் கிட்ட ஆட் பண்ணி CH3 வந்துருது. இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் எதுவுமே இல்லாத தொட்டு நீ பிராமினை எடுத்துட்டு போய் இந்த பக்கத்துல இருக்க இந்த கார்பன் கிட்ட ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு வர. இப்போ புரியுதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துடலாம். ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி பல்கி ஸ்ட்ரக்சர் நீங்க பாக்குறப்போ, ஓகேவா, எக்ஸாம்பிள்ல நீங்க 2 விதமா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே சால்வ் பண்ற மாதிரி மெர்கோனிகாவ்ஸ் ரூல்ல நீங்க ஒண்ணு கண்டுபிடிப்பீங்கல்ல, அது அதுக்கப்புறமா நான் இன்னொன்னு சொல்றது, ஓகேவா? இப்போ மெர்கோனிகாவ்ஸ் ரூல் படி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு நான் HBr நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்? இந்த சைடு எனக்கு பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு என்ன நடக்கும்? மோர் சைடட் ஹைட்ரஜன்ல எந்த சைடுல எனக்கு ஹைட்ரஜன் நிறைய இருக்கோ அந்த சைடுல நான் என்ன பண்ணிப்பேன்? ஹைட்ரஜன் ஆட் பண்ணி இந்த கம்மியா இருக்க ஹைட்ரஜன் சைடுல நான் பிராமினை ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா? பட் நீங்க உங்க கொஸ்டின்ல டெரிஷரி கார்பனை பாக்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் தோணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன், நம்ம இந்த கொஸ்டினை நம்ம மெக்கானிசம் பை சால்வ் பண்ணலாம். சோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? கலைக்கோவன் இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி, சாரா நபீஷா, பிரியதர்ஷினி, இது வரைக்கும் டவுட் இருக்கா இது வரைக்கும் நடத்துனதுல? இல்லக்கா. டவுட்ஸ் எதுவும் இல்ல தானே? ஓகே. இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது நம்ம மெர்கோனிகாவ்ஸ் ரூல் படி நம்ம என்ன பார்த்தோம்? நான் இதை எழுதுனேன். பட் நான் மெக்கானிசம் பை சால்வ் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம மெக்கானிசம் வைஸ் என்னன்னு பார்த்தோம்? இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும், ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிக்கும். அப்போ ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகுறப்போ இது கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் வரும், இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் வரும். நான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கார்பன்ல யார் அட்டாச் ஆகிப்பா? ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிப்பா. அண்ட் இந்த சைட்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்.
ஓகேவா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லன்னு நினைக்கிறேன். சோ பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் ஆகிப்பா. இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது என்ன குரூப் எனக்கு? இது வந்து எனக்கு 2 டிகிரி கார்போகேட்டையான். ஓகேவா? 2 டிகிரி கார்போகேட்டையான். ஏன்னா இந்த சைடு பக்கத்துல என்கிட்ட ஒரு இதுல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. அண்ட் இந்த சைடுல எனக்கு 2 கார்பன் இருக்கு. சோ அதனால இந்த கார்பன் எனக்கு என்னது அப்படின்னா 2 டிகிரி கார்போகேட்டையான். அதே இந்த சைடு கார்போகேட்டையான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்ட பாருங்க, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் 4 டிகிரி கார்போகேட்டையான். அப்போ ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 டிகிரி கார்போகேட்டையான் தானே பெருசு. கரெக்டா? சோ அப்ப அதனால நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டீஹைட்ரஜனேஷன்ல இந்த கார்பனும் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நீ கொடுத்த அப்படின்னா நான் உன்கிட்ட இருக்கிற ஒரு குரூப்பை உன்கிட்ட தரேன். அப்போ நம்ம 2 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ரியாக்ஷனை சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த 4 டிகிரி கார்போகேட்டையான் இந்த 2 டிகிரி கார்போகேட்டையான்ட்ட சொல்லும். ஓகேவா? சோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா CH3 C CH3 என்ன பண்ணிக்கும், தாங்கிட்ட இருந்து உள்ள ஒரு மித்தைல் குரூப்பை இது கிட்ட கொடுத்து இது என்ன பண்ணிக்கும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ வாங்கிக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடு என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இங்க இருந்து உள்ள பிராமின் என்ன ஆகும், இந்த சைடு எனக்கு அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகுறப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். சோ அப்போ இந்த காம்பவுண்ட் தான் என்னது, மேஜர் காம்பவுண்ட். நம்ம முன்னாடி எழுதணும்ல, அது என்னது அப்படின்னா அதுவும் எனக்கு ஃபார்ம் ஆகும். அது பட் எனக்கு என்னது மைனரா எனக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னது எனக்கு மேஜர். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த பாண்டு எனக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க எனக்கு நெகட்டிவ் சார்ஜும் இங்க எனக்கு பாசிட்டிவ் சார்ஜும் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் என்ன ஆகிக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற பக்கத்துல போய் அட்டாச் ஆகிக்கும். ஓகேவா? இங்க எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கு. ஓகேவா? இது எனக்கு 2 டிகிரி கார்போகேட்டையான். இந்த 2 டிகிரி கார்போகேட்டையான் என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்துல இருக்க கார்பனை பாக்குது. அந்த கார்பன் என்னது எனக்கு 4 டிகிரியா இருக்கு. ஏன்னா அதை சுத்தி எனக்கு 4 கார்பன் இருக்கு. அதனால அது என்னது 4 டிகிரி. இந்த 4 டிகிரி கார்போகேட்டையான் என்ன சொல்லும் அப்படின்னா பக்கத்துல இருக்க 2 டிகிரி கார்போகேட்டையான் கிட்ட நான் என்ன பண்றேன், நீ என்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ கொடுத்த அப்படின்னா நான் 4 டிகிரி கார்போகேட்டையானா மாறிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ரியாக்ஷனை சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும். அதனால பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும். கார்பன் என்ன ஆகும், எனக்கு இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும். இது என்ன பண்ணிக்கும், தாங்கிட்ட இருந்து உள்ள மித்தைல் குரூப் இது கிட்ட கொடுத்துட்டு இது கிட்ட இருந்து உள்ள பாசிட்டிவ் சார்ஜை இந்த கார்பன் வாங்கிக்கும். அப்படி வாங்கிக்கும் போது எனக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜும் இங்க மித்தைல் குரூப்பும் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த சைடு பிராமின் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாக் ஆகும். இது புரியுதா? சோ உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன குழப்பம் அப்படின்னா எப்போ நம்ம மெக்கானிசம் வைஸ் போகணும், எப்போ வந்து நான் 3 டிகிரி 2 டிகிரி 4 டிகிரி இதெல்லாம் பார்க்கணும், எப்போ வந்து நார்மலா அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரியாக்ஷன் எழுதுறப்போ எந்த சைடெல்லாம் இந்த மாதிரி பல்கி குரூப்பா பிரசன்டா இருக்கிறப்போ இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய குரூப். கரெக்டா? சோ இப்ப இந்த மாதிரி நான் பல்கி குரூப்பை பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப பெரிய குரூப் பார்த்தேன் அப்படின்னா நீங்க மெக்கானிசம் வைஸ் போகி மெக்கானிசம் வைஸ் பாண்டை ஷிஃப்ட் பண்ணி பக்கத்துல எனக்கு 2 டிகிரி 4 டிகிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணணும். சப்போஸ் என்கிட்ட நார்மலா இந்த மாதிரி ஒரு குரூப் லீனியரா இருக்கு, பல்கியா இல்லாம எனக்கு இந்த மாதிரி லீனியரா இருக்கு. இந்த பாருங்க இந்த சைட்ல ஒரு பல்கியுமே இல்லை, எந்த சைடுமே CH3 அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்மலா நம்ம மெர்கோனிகாஸ் ரூலை என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். கலைக்கோவன் இது புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே அக்கா ஆ இதுக்கு முன்னாடி ஸ்லைடு ஒரே நிமிஷம் காட்டுங்கக்கா. இதுவா? டவுட் இருக்கா இதுல? சாரா நபிஷா இது புரிஞ்சதா? பிரியதர்ஷினி புரிஞ்சுச்சு அக்கா. டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா. ஓகே. சோ நான் சொன்ன மாதிரியே கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், ஒரு நோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்னென்ன ரியாக்ஷன்லாம் எழுதணுமோ அது எல்லாத்தையும் ஒரு நோட்ல எனக்கு எழுதி
ஒவ்வொரு கிளாஸா எழுதுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிக்கணும்னு நான் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா எழுதி முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? இது எல்லாத்தையும் சேர்த்து டியூஸ்டே உள்ள 3 கிளாஸோட இதையும் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். சோ இதுல யாருக்காவது அக்கா டவுட்ஸ் இருக்கா? சொல்லு. இந்த மேஜர் செக்ஷன் இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. ஒரே நிமிஷம். நான் இங்க வெளியில வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ம். இங்க பாரு. நான் என்ன பண்றேன்? ம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பல்கி குரூப் இருக்குன்னு வச்சுக்கோயேன். CH3 ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பல்கி குரூப் எனக்கு பிரசன்டா இருக்கு. பல்கி குரூப்னா என்ன அப்படின்னா, நார்மலா எனக்கு லீனியரா இருக்காம, லீனியர்னா எனக்கு சுத்தி என்கிட்ட எந்த ஆட்டம்ஸுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் குரூப். இதே எனக்கு ஒரு கார்பனை சுத்தி நிறைய கார்பன்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பல்கி குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ CH3 C CH3 பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இந்த ஹைட்ரஜன் போக்கி அட்டாச் ஆயிக்கும். அகிலன் இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா ஏதாவது? இல்லங்கக்கா. ஓகே. இப்போ இங்க பாரு. இந்த கார்பன் என்ன அப்படின்னா 2 டிகிரி கார்பன். கரெக்டா? இந்த கார்பன் என்ன கார்பன்? 2 டிகிரி கார்பன். பட் இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்க இந்த கார்பன் பார்த்த அப்படின்னா அதை சுத்தி 4 கார்பன் இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இது என்ன ஆயிடும்? 4 டிகிரி கார்பனா மாறிடுமா? இந்த கார்பனை சுத்தி வெறும் 2 கார்பன் தான் இருக்கு. பட் ஆனா இந்த கார்பனை சுத்தி என்கிட்ட எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. எல்லா ரியாக்ஷனுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். எவ்வளவு சீக்கிரமா அது முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா அது என்ன பண்ணிடும்? தன்னுடைய வேலையை முடிச்சிடும். அதாவது ரேட் ஸ்பீட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 4 டிகிரி கார்போகேட்டன் வந்து சீக்கிரமா ஒரு ரியாக்ஷனை முடிச்சிடும். அதுக்கப்புறமா 3 டிகிரி, அதுக்கப்புறமா 2 டிகிரி, அதுக்கப்புறமா 1 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த 4 டிகிரி கார்போகேட்டன் என்ன சொல்லும் அப்படின்னா, என்கிட்ட இந்த பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்த அப்படின்னா நான் என்கிட்ட இருந்து உள்ள ஒரு குரூப்பை உனக்கு தரேன். அப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா நான் சீக்கிரமா இந்த ரியாக்ஷனை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமா இந்த 2 டிகிரி கார்போகேட்டன் ஓகேன்னு அதுக்கு சொல்லி அது என்ன பண்ணிக்கும்? தான் கிட்ட உள்ள பாசிட்டிவ் சார்ஜை இது கிட்ட கொடுத்துரும். அண்ட் இந்த 4 டிகிரி கார்போகேட்டன் என்ன பண்ணிக்கும்? தான் கிட்ட இருக்கிற ஒரு மெத்தைல் குரூப்பை இது கிட்ட கொடுத்துரும். இதுல டவுட் இருக்கா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மித்தைல் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். நம்ம ஹைட்ரஜன் ஷிஃப்ட் மாதிரி தான் இங்க மித்தைல் நடக்குது. அகிலன் இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. இப்போ இந்த இடத்துல தானே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா பிராமின் போக்கி அட்டாக் ஆகும். சோ அப்படி அட்டாக் ஆகுறப்போ இது ஃபார்ம் ஆகும். இப்போ ஓகேயா? அப்போ இதுதான் என்னது? மேஜர். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து மைனர். எதனால மேஜர் அப்படின்னா இங்க 4 டிகிரி கார்போகேட்டையான்ல ஒரு குரூப் அட்டாக் ஆகுது. அங்க 2 டிகிரி கார்போகேட்டையான்ல ஒரு குரூப் அட்டாக் ஆகுது. அதனால இது வந்து மைனர். இப்போ புரியுதா? அகிலன் புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. சாரா நபீஷா புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொன்னு வந்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம்.
இதுல நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஒரு அல்கீன் எடுத்துப்போம். இதுக்கு மெக்கானிசம் அவ்வளவா தேவையில்ல. ம். இதுல நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம்? நம்ம அல்கீன்ஸ்ல இருந்து நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்ததுல அல்கீன்ல இருந்து எப்படி அல்கேன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா அல்கீன்ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 1,2 டைப்ரோமைட். ஓகேவா? 1,2 டைப்ரோமைட் இதை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? அல்கைல் ஹாலைட். அல்கீன்ல இருந்து எப்படி அல்கைல் ஹாலைட் அட்டாச் பண்றது அப்படின்றதுக்கு தான் HBr. இதுதான் என்ன பண்ணுவோம்? மெர்கோனிகாஸ் ரூல் வச்சு ஃபார்ம் பண்றது. இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா அல்கீன்ல இருந்து நம்ம ஆல்கஹால்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது. ஓகேவா? அதுக்கு தான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். இங்க ரியேஜென்ட்டா எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா போரோஹைட்ரேட். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? போரோஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஓகேவா? என்னது? போரோஹைட்ரேட் இன் டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஓகேவா? இது கூட என்ன பண்ணிப்போம் அப்படின்னா H2O2 நம்ம எடுத்துப்போம். இந்த காம்பவுண்ட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா OH வந்து அட்டாக் ஆகும். அதாவது ஹைட்ரஜனும் OHம் எனக்கு இந்த ரியாக்ஷன்ல அட்டாக் ஆகும். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். இது என்னக்கா ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூல் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் மட்டும், அதாவது நான் என்ன பண்றேன், ஒரு அல்கீன்ல போரோஹைட்ரேட் in presence of tetrahydrofuran and in presence of H2O2 in presence of NaOH அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே நீங்க என்ன ரூல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூல். இது என்ன ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூல் அப்படின்னா ஹைட்ரஜன் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட்ல ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும்? மோர் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாச் ஆகும்னு பார்த்தோமா? ஓகேயா? அதுக்கப்புறமா ஹாலஜன் எங்க அட்டாச் ஆகும்னு பார்த்தோம்? லெஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்லன்னு பார்த்தோம். இதுதான் என்னது அப்படின்னா மர்கோனிகாஸ் ரூல், MO ரூல்னு எழுதுறேன். ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூல் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் போகி லெஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாச் ஆகிக்கும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய OH போகி மோர் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாச் ஆயிக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூல். சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா CH3 CH double bond CH2 in presence of BH3 THF. THF னா டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஓகேவா? நான் இங்க எழுதுறேன் டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். அண்ட் இந்த சைடு H2O2 in presence of NaOH நான் எடுக்கிறப்போ இந்த பாண்ட் இந்த சைட் இது பிரேக் ஆகி எனக்கு எந்த சைட் கம்மி ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பன் கிட்ட தானே கம்மி ஹைட்ரஜன் இருக்கு, அங்க போகி என்னுடைய ஹைட்ரஜனும் இந்த கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? அங்க போகி எனக்கு OH அட்டாச் ஆயிக்கும். இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்கஹாலை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்குடைய மெக்கானிசம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ மெக்கானிசம் வந்து தேவையில்ல. நீங்க ஆன்டி மெர்கோனிகாஸ் ரூல்ல வச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பாண்ட் பிரேக் பண்ணி ஹைட்ரஜனை OH ஆட் பண்ணுவீங்க. ஹைட்ரஜன் எங்க ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த சைடு வந்து என்கிட்ட இங்க இந்த H2O2 வச்சு டிசைட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஹைட்ரஜன் ஆட் பண்ணணுமா இல்ல OH ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டு. சோ இதே இந்த சைடு வந்து எனக்கு D2O2 இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட் பண்ண வேண்டியது டியூட்டீரியம். ஓகேவா? இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டியூட்டீரியம். சோ இந்த D நீங்க என்ன பண்ணணும்? எந்த கார்பன் கிட்ட லெஸ் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போய் அட்டாச் பண்ணுவீங்க. எந்த கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போய் OH அட்டாச் பண்ணுவீங்க.
ஓகேவா? இதுதான் என்னது? ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூல். விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா. ஓகே. கலைக்கோவன் இது புரிஞ்சதா? அக்கா இதுல OH மட்டும் தான் வருமாக்கா ரியாக்ஷன்? ஆமா, OH மட்டும் தான் வரும். ஓகே. ம். இங்க பாருங்க, இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ம். இதுல கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ண புரியும். கனகலட்சுமி இது புரிஞ்சதா? பிரியதர்ஷினி, சாரா நபீஷா, புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. புரிஞ்சுச்சக்கா. கலைக்கோ வேற யார்? அகிலன், புரிஞ்சுதாக்கா? ஓகே. ம். ம். இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க அட்டாச் ஆகுற ஹைட்ரஜன் வந்து அது BH3 ல இருந்து வரும். போரோஹைட்ரேட்ல இருந்து வரும். ஓகேவா? OH வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய H2O2 ல இருந்து வரும். ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சோ இப்போ இங்க பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? BH3 in presence of THF and H2O2 in presence of NaOH. சாரா நபீஷா, அக்கா. சாரா நபீஷா, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ம். ஸோ நீங்க கார்பன் பொசிஷனே போடுறேன். இது வந்து 1 கார்பன், இது 2, இது 3, இது 4. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் எந்த கார்பன்ல OHம் அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஹைட்ரஜன் 2லயும் ஆ, OH 1லயும் ஓகே, கரெக்ட். ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்? CH2 OH, CH2, CH2, CH3. ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். 1 பியூட்டனால். ஓகேவா? இப்போ அடுத்து
ஓகே. அகிலன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? சொல்றேன்க்கா. சொல்லு. அங்க அடிச்சு வச்சிருக்கீங்களா, அது என்ன நம்பர் இருக்குங்கா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ யோசி. அக்கா, ஆ இந்த டபுள் பாண்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஹைட்ரஜன் அதுல வந்து ம் ஹைட்ரஜன் ஆட் ஆகுமாக்கா? ஓகே ரைட் சைடு வந்து OH ஆட் ஆகும்க்கா. ஓகே. ஸோ இப்போ இங்க ஹைட்ரஜனும் இங்க OH அட்டாச் ஆகும். ஓகேவா? பட் இந்த பார்த்தோம் அப்படின்னா 2 சைட்லயுமே என்கிட்ட என்ன இருக்கு? சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தானே இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 சைட்ல எந்த சைடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேற கொஸ்டின்ஸ் போடலாம். அக்கா, ஆ அந்த டபுள் பாண்டுக்கு சைடுல இருக்க ஹைட்ரஜன் மட்டும் தான் பார்க்கணுமாக்கா? அந்த டபுள் பாண்டுக்கு எந்த இந்த ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதை பார்க்கணும். ஒரு இல்ல, நிமிஷம். குரூப் எந்த சைடு வந்து பெருசா இருக்கும் அந்த சைடு சொன்னீங்களாக்கா? நீ என்ன சொல்ற? குரூப் வந்து எந்த சைடு பெருசா இருக்கும் அந்த சைடு போகணும் அப்படி சொன்னீங்களாக்கா? குரூப் வந்து எந்த சைடு அதிகமா இருக்கோ அந்த சைடு போகணும்னு சொன்னனா? நீ என்ன சொல்ற? எனக்கு இன்னொருத்தர் கிளியரா சொல்லு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் சால்வ் பண்ணப்ப குரூப் வந்து எந்த அதுல சைடு வந்து வந்து என்னது பெருசா அப்படின்னா இருக்கும்? 2 சைடுமே டபுள் பாண்ட் பிரசன்டா இருந்துச்சு. ஓகேவா? சோ அந்த டபுள் பாண்ட பேஸ் பண்ணி நான் எந்த சைடுல குரூப் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கோ எந்த சைடுல குரூப் கம்மியா பிரசன்ட் ஆயிருக்கோ அப்படி சொன்னேன். இங்க என்கிட்ட ஒரே ஒரு இதுதானே இருக்கு. ஒரே ஒரு டபுள் பாண்ட் தானே இருக்கு. நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்கக்கா. இங்க ஒரே ஒரு டபுள் பாண்ட் தானே இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட என்கிட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் கிட்டயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 சைட்ல எந்த சைடு வேணாலும் எனக்கு OH ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த சைடு வேணாலும் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம். கனகலட்சுமி இது புரியுதா? கனகலட்சுமி அக்கா இன்னொரு வாட்டி சொல்லுங்க நான் அக்கா. என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்டி மெர்குரி கன்சர்வேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த சைடு எந்த கார்பன் கிட்ட கம்மியான ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கோ ஓகேவா அந்த கம்மியான சைடு ஹைட்ரஜன்ல தான் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். எதுகிட்ட மோர் ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த கார்பன்ல நான் OH ஆட் பண்ணுவேன். கரெக்டா? இப்போ நான் இங்க எழுதியிருக்க ஸ்ட்ரக்சர்ல கார்பன் 1 2 3 4 5ன்னு போட்டேன் அப்படின்னா 2வது கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஒண்ணுதான். அதே மாதிரி 3rd இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ இப்ப நான் ஹைட்ரஜனை வந்து இந்த சைடும் போட்டுக்கலாம் இல்ல இந்த சைடும் போட்டுக்கலாம்னு சொல்றேன். இப்போ புரியுதா? புரியுதுக்கா. அதே மாதிரி OH நான் இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல இந்த சைடும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்ப ஹைட்ரஜனை வந்து நான் செகண்ட் கார்பன்ல போட்டேன் அப்படின்னா OH நான் என்ன பண்ணணும் அடுத்த இருக்க கார்பன் 3rd இருக்கக்கூடிய கார்பன்ல ஆட் பண்ணணும். ஹைட்ரஜனை இதே நான் இந்த சைட் போட்டேன் அப்படின்னா அதாவது செகண்ட் கார்பன்ல போட்டேன் அப்படின்னா
நான் OH வந்து தேர்ட் கார்பன்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமே என்னது? இது ரெண்டுமே என்னது? 50-50% சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுவும் நடக்கலாம், இல்ல இதுவும் நடக்கலாம். ரெண்டுமே என்னது அப்படின்னா, இந்த 2 ஸ்ட்ரக்சர்ல எனக்கு ஒண்ணு மேஜர் அண்ட் இன்னொன்னு வந்து மைனர்னு நான் சொல்ல முடியாது. அகிலன் இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகேவா? இதுல இதுவும் 50%. அதே மாதிரி விஷ்ணுஜா இது புரியுதா? புரியுதுக்கா. ஓகேவா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு நேம் சொல்லுங்களேன். என்னன்னு சொல்வீங்க? இத பெண்டன்ட் வால்னு சொல்லுவீங்க. பென்டன் சாரி. இங்க எனக்கு OH வரும். பென்டன்ட் வால்னு சொல்லுவீங்களா? இதே செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். என்னன்னு சொல்லுவீங்க? அதே பென்டன்ட் வால் தானே சொல்லுவீங்க. ஏன்னா நேமிங் வந்து நீங்க பாக்குறப்போ ஃபங்க்ஷனல் குரூப் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தானே போவீங்க. சோ அப்ப அதனால இந்த 2 ஸ்ட்ரக்சருக்குமே என்னது? ஈக்குவலா எனக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல ஆட் ஆகும்போது 2 ஹைட்ரஜன் OHO எனக்கு என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் சைடு தான் ஆட் பண்ணுவாங்க. சோ நான் இங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த ரியாக்ஷன்லன்னு எழுதுறேன். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்க ரியேஜென்ட்டா BH3 போரோஹைட்ரேட் இன் presence of tetrahydrofuran and H2O2 in presence of NaOH நான் எடுத்துப்பேன். ஓகேவா? எனக்கு இந்த OH குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த சைடு எனக்கு மோர் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த சைடு ஆட் ஆகிக்கும். அண்ட் இந்த ஹைட்ரஜன் வந்து லெஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பக்கத்துல ஆட் ஆகிக்கும். அது அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? வேற என்னது அப்படின்னா எந்த ஒரு கார்போகேட்டையானும் எனக்கு ஃபார்ம் ஆகாது. சோ அப்போ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இங்க நடக்காது. சோ அதனால நான் இங்க என்னத்த செக் பண்ண வேணாம்? ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நான் பார்க்க வேணாம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி இருக்க ரியாக்ஷனுக்கு என்ன நடக்கும்? ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஆனா இந்த ரியாக்ஷனுக்கு என்ன நடக்காது? ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடக்காது. அதே மாதிரி ஹைட்ரஜனும் OHும் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் சைடு தான் ஆட் ஆவாங்க. சேம் சைடு தான் என்னவாங்க? ஆட் ஆவாங்க. சோ அப்ப அது என்னது? சின் அடிஷன். சாரா நபிஷா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. அகிலன் அக்கா அந்த தேர்ட் பாயிண்ட். இது நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் அதுவா? ஆமாங்கக்கா. இந்த ரியாக்ஷன்ல நம்ம மெக்கானிசம் எழுதல. சோ அதனால நான் இதை டைரக்டா சொல்றேன். எந்த ஒரு கார்போகேட்டையானும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. சோ அதனால எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மித்தைல் ஷிஃப்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, மித்தைல் ஹைட்ரஜன் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்றேன். ஓகேங்கக்கா. ஓகேவா? ம். ஓகே. இப்ப அடுத்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்கீன்ல இருந்து ஆல்கஹாலை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன நடக்கும்? இங்க நம்ம முன்னாடி பார்த்ததுல வந்து மெர்கோனிகாப்ஸ் ரூல் ஃபார்ம் ஆகுமா? இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூல் ஃபார்ம் ஆகும். யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க. ஆன்டி மெர்கோனிகாப்ஸ்
ரூல தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன்ல ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. ஓகே, இங்க மெர்கோனிகாவ்ஸ் ரூல் நம்ம முன்னாடி பார்த்ததுல ஆன்டி மெர்கோனிகாவ்ஸ் ரூல். ஸோ ஆன்டி மெர்கோனிகாவ் ரூல் எந்த ஒரு ரியாக்ஷனுக்கு அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்குல்ல, நம்ம இப்ப முன்னாடி பார்த்தது BH3 எப்படி ஆட் பண்ணுவோம், ஓகேவா? இந்த ரியாக்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்டி மெர்கோனிகாவ் ரூல ஃபாலோ பண்ணுவோம். மிச்சம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், மெர்கோனிகாவ் ரூல் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகேயா? கனகலட்சுமி, இது வரைக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. விஷ்ணுஜா? இல்லக்கா. ஓகே. ஸோ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிசம் வைஸ் போகலாம். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு அது பேர் என்ன, முன்னாடி இருக்கிற ரியாக்ஷனுக்கு நான் மெக்கானிசம் கொடுக்கல, ஏன்னா தேவைப்படாது. அதே மாதிரி இந்த ரியாக்ஷனுக்கும் தேவைப்படாது. நான் சிம்பிளாவும் சொல்றேன், அதே மாதிரி மெக்கானிசம் வச்சு கூட நம்ம போகலாம். இங்க நம்ம எதை ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HgO AC ட்வைஸ். ஓகேவா? இத நம்ம ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். அதாவது மெர்க்யூரி அசிட்டேட். என்னது? மெர்க்யூரி அசிட்டேட் இன் வாட்டர். ஓகேவா? அத என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மெர்கோனிகாவ் ரூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஹைட்ரஜன் எங்க அட்டாச் ஆயிருக்கும், மோர் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன் கிட்ட. ஓகேவா? ஏன்னா அதுதானே மெர்கோனிகாவ் ரூல். அண்ட் OH எங்க அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன், அதாவது லெஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல. ஸோ அப்ப அதபடி பார்த்தோம் அப்படின்னா இது என்னது, ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ல H2O எடுக்கிறப்போ எனக்கு ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு தானே மோர் ஹைட்ரஜன் இருக்கு, இங்க அட்டாக் ஆகும். அண்ட் இந்த சைடு என்ன ஆகும், OH அட்டாக் ஆகும். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன். மெக்கானிசம் வைஸ் போனோம் அப்படின்னா எனக்கு இங்க பாருங்க, அகிலின் இது வரைக்கும் டவுட் இருக்கா? அக்கா இதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு சொல்லுங்கக்கா. இந்த ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெர்க்யூரி அசிட்டேட்டை ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். இங்க வாட்டர் தான் என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாவே ஆட் ஆகும். ஓகேவா? ஹைட்ரஜன் OH இதுல இருந்தா கிடைக்கும், இந்த வாட்டர்ல இருந்து. இது வரைக்கும் டவுட் இருக்கா? சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ல மெர்கோனிகாவ்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுவோம். மெர்கோனிகாவ்ஸ் ரூல் படி என்னது, டபுள் பாண்டட் கார்பன்ல எந்த கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போகி இந்த ஹைட்ரஜனும், எந்த கார்பன் கிட்ட லெஸ் ஹைட்ரஜன் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போகி OH அட்டாக் ஆகும்னு பார்த்திருக்கோமா? அதே மாதிரிதான் இந்த ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். இப்போ புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. சாரா நபிஷா புரியுதா? புரியுதாக்கா? ஓகே. பிரியதர்ஷினி? ஓகே. கனகலட்சுமி இது புரியுதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. இப்போ இங்க நம்ம இது எழுதியிருக்கோமா, HgO AC ட்வைஸ்னு எழுதியிருக்கோமா? இதுல இந்த Hg கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவும் இது மாதிரி இந்த மொத்தமா இவங்களுக்கு பார்ஷியல் பாசிட்டிவும், இந்த OACக்கு OACனா என்ன அப்படின்னா இங்க AC அப்படின்றது அசிட்டேட் குரூப், அதாவது இந்த குரூப். ஓகேவா? இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். அண்ட் இது என்னது, HgOAC. ஸோ அவங்கள என்ன அப்படின்னா இப்படி வருவாங்க, HgO C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டேட் குரூப்னா என்னது அப்படின்னா C டபுள் பாண்ட் O CH3 இருக்கக்கூடிய குரூப். ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த Hg கிட்ட பாசிட்டிவா இருக்கிற தொட்டு இது என்ன பண்ணிக்கும், இந்த கார்பன் கிட்ட நெகட்டிவ் வந்துருமா, நெகட்டிவ் சார்ஜ். இந்த Hg போய் இந்த கார்பன்ல என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கும். அண்ட் இந்த கார்பனுக்கு என்ன ஆகிரும், பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா? இப்போ இது இங்க அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா OACனே நான் போடுறேன். இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும், இது கிட்ட எலக்ட்ரானே இருக்காது.
ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அட்டாக் நடக்கும். ஓகேவா? அட்டாக் நடக்கும்போது இங்க என்ன ஆகும்? ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த பாண்ட் இது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்காது. அன்ஸ்டேபிளா இருக்கும். இப்போ என்கிட்ட இங்க இருக்கும்ல H2O அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைடு போய் அட்டாச் பண்ணிப்பாங்க. எப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிடும்? வெளியில வந்துரும். H2O ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இங்க என்ன ஆகிரும்? இந்த O+ தானே தன்னுடைய லோன் பேர குடுக்குது. ஸோ அதனால இங்க என்ன ஆகிரும் அப்படின்னா, நான் பாசிட்டிவ் சார்ஜ போட்டிருக்கேன். ம். ஆ கனகலட்சுமி இது வரைக்கும் டவுட் இருக்கா? விஷ்ணுஜா? அக்கா சொல்லு. எந்த அக்கா ஸ்டெப்ல இன்னொரு இருக்க? தடவை சொல்லுங்கக்கா. ஓகே. இங்க பாரு. ஃபர்ஸ்ட் இங்க HgO AC ட்வைஸ்ன்னு இருக்கா? இங்க இந்த Hg கிட்ட என்ன ஆகிரும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு மொத்தமா பாசிட்டிவ் சார்ஜும், இங்க இருக்க OACக்கு நெகட்டிவ் சார்ஜும் வந்துரும். ஓகேவா? இங்க இருக்க அசிட்டேட்க்கும். ஸோ அதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, CH3COO- அண்ட் HgO C++O CH3 நான் எழுதியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடுமா இந்த பாண்ட் ஷிஃப்ட்னால. சோ அப்போ இந்த Hg என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, தன்னுடைய பாசிட்டிவ் சார்ஜை வச்சு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் என்னது? HgOAC. ஓகேவா? அண்ட் இந்த அசிட்டேட் அயான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இது தனியா இதை வச்சுப்போம் நம்ம. இப்போ இது கிட்ட எலக்ட்ரான் வந்து எதுவுமே இல்லாத தொட்டு இந்த Hg என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை வச்சு இது கிட்ட டொனேட் பண்ணும். சோ அப்போ ஒரு சைக்ளிக் ஸ்டேட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இப்போ இது வரைக்கும் புரியுதாடா? இல்லைங்கக்கா. சரி, நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அதை சொல்றேன். கலைக்கோவன் இது வரைக்கும் புரிஞ்சதா? கலைக்கோவன்? புரிஞ்சுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி இது புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே, நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வரேன். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அகைன் வந்து நம்ம கிட்ட இருக்க CH3COO- அதாவது அசிட்டேட் அயானை இங்கே இதை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த அசிட்டேட் அயான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிரும். ஓகேவா? இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை இந்த அசிட்டேட் அயான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த ஹைட்ரஜனை இந்த அசிட்டேட் அயான் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? அது இது எடுத்துக்கிற தொட்டு இங்கேருந்து இருக்கக்கூடிய இந்த பாண்ட் என்ன பண்ணிரும் அப்படின்னா வெளியில போயிடும். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா, CH3 CH OH CH2 பாசிட்டிவ். அதாவது சாரி, நான் இங்க தப்பா சொல்லிட்டேன். இந்த அசிட்டேட் அயான் எடுக்கிறப்போ இங்க O பாசிட்டிவ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கா? இங்கேருந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த அசிட்டேட் அயான் எடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதை எடுத்து தொட்டு இந்த HgOAC2 என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை விட்டு போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த CH2க்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கடைசியா ஒரு ஸ்டெப்ல சோடியம் போரோஹைட்ரைடை ஆட் பண்றேன். ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் OH-. இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, இது வந்து சோடியம் போரோஹைட்ரைடு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற ஹைட்ரஜனை இந்த CH2க்கு சப்ளை பண்ணும். சோ அப்படி எனக்கு என்ன ஆகும்? இந்த மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். நான் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அகிலன் ஓகே. சோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இந்த பாண்ட் எனக்கு ஷிஃப்ட் ஆயிரும். சோ அதனால இந்த CH2க்கு எனக்கு நெகட்டிவ் சார்ஜும் இந்த CHக்கு பாசிட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எனக்கு செகண்ட் ஸ்டெப். இந்த HgOAC ட்வைஸ்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாண்ட் எனக்கு ஷிஃப்ட் ஆகுறப்போ எனக்கு OAC- அதாவது அசிட்டேட் அயான் எனக்கு தனியா வந்துரும்.
அண்ட் Hg பிளஸ் OC டபுள் பாண்ட் OCH3 எனக்கு தனியா வரும். ஓகேவா? இந்த Hg கிட்ட பாசிட்டிவ் சார்ஜும் இந்த கார்பன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜும் இருக்கா? இந்த Hg என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த கார்பன் கூட போய் அட்டாச் ஆயிக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த கார்பன் கிட்ட எதுவுமே எலக்ட்ரான்ஸ் இல்லாத தொட்டு தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை இது கொடுத்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். அகிலன் இது புரிஞ்சதா இது வரைக்கும்? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சைக்ளிக் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த H2O இருக்கு பத்தியா, தாங்கிட்ட இருக்கிற லோன் பேரை வச்சு இது என்ன பண்ணிக்கும் இந்த CH கூட பாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதுதான் என்ன பண்ணிருக்கேன் அடுத்த ஸ்டெப்ல எழுதியிருக்கேன். இது பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்னொரு இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த அசிட்டேட் அயான் இருக்குல்ல, ஓகேவா? இந்த அசிட்டேட் அயான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை இந்த O கிட்ட இருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், அதாவது எடுத்துக்கும். அப்படி இது எடுக்கிறப்போ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி இங்க இருக்கிற HgOAC என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியில போயிடும். இது புரியுதா அகிலன்? ம், இது ஓகேயா? அதாவது இங்க இருந்து இருக்கிற ஹைட்ரஜன் இதை எடுக்கிற தொட்டு இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகி கடைசியா இந்த இருக்க HgOAC இந்த குரூப்பை விட்டு வெளியில போயிடும். ஸோ அப்படி போனப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அண்ட் இங்கே CH2 பிளஸ் ஃபார்ம் ஆகுமா? அதுக்கப்புறமா இந்த NaBH4 சோடியம் போரோஹைட்ரேட் நம்ம ஆட் பண்றப்போ இது ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி கடைசியா ஆல்கஹால் கிடைக்குது. விஷ்ணுஜா இது புரிஞ்சதா? விஷ்ணுஜா அக்கா அந்த HgOAC இன்னும் என்ன சொல்ற? இந்த HgOAC அந்த குரூப் வந்து எப்படி லீவ் ஆகுது? அதாவது இது ஹைட்ரஜன் இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ற தொட்டு என்கிட்ட இங்க ஆல்ரெடி இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, ஸோ அது என்ன பண்ணிடும் அப்படின்னா இது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த கார்பன் சைட்ல இருந்து எனக்கு என்ன ஆகும் இந்த பாண்ட் இது வெளில போற தொட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால இது என்ன பண்ணிடும் அப்படின்னா இது மொத்தமா இந்த பல்கி குரூப்பை வெளியில கொடுத்துருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்டேபிளான தொட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு இங்க ஃபார்ம் ஆகும். பல்கி குரூப் இங்க வெளியில போச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால இந்த பல்கி குரூப் வந்து இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறமா இந்த பல்கி குரூப் வந்து வெளியில போயிடும். இப்போ புரியுதா? புரியுதுக்கா. நீங்க JEE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க மெக்கானிசம் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் அப்போ எனக்கு மெர்கோனிகாவ்ஸ் ரூல் வருதா இல்ல ஆன்டி மெர்கோனிகாவ்ஸ் ரூல் வருதா, ஸோ அதை வச்சே நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். கனகலட்சுமி இது புரிஞ்சதா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுக்காக. நம்ம இங்க இருந்து என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் HgOACயோட அட்டாக் நடக்குது, கரெக்டா? அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சைக்ளிக் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அந்த சைக்ளிக் ஸ்டேட்டுக்கு அப்புறமா நான் என்ன ஆட் பண்றேன், அதுக்கப்புறமா உள்ள OAC அட்டாக் பண்றேன். அதை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. கடைசி ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன், சோடியம் போரோஹைட்ரேட்டை ஆட் பண்றேன். இதுதானே நடக்குது. இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மொத்த மெக்கானிசமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஓகேயா? நான் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எக்ஸாம்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு நான் சொன்னேன். அகிலன் புரிஞ்சதா இது? கலைக்கோவன் அக்கா இது புரிஞ்சதா? அந்த ஸ்லைட் கை எழுதிக்கிறேன். ஓகே. கனகலட்சுமி புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. இப்போ கலைக்கோவன் நான் வேற ஸ்லைட் போகவா? சாரா நபீஷா அக்கா புரிஞ்சதா இது? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. சாரா நபீஷா இப்பதான் கேட்டேன். வேற யாரு? அகிலன் அக்கா இது ஓகேயா?
ஆ நீ புரிஞ்சுதுக்கா. மெக்கானிசம் வைஸ் ரொம்ப போக வேணாம். நீ நம்ம என்ன ரூல் மட்டும் பார்த்துக்கிட்ட அப்படின்னா அது உனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? ஆ ஓகேங்கக்கா. நம்ம ஒரு சம்மரி மட்டும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு 8:40 போல நம்ம மீட்டிங் லீவ் பண்ணிக்கலாம். ஓகே தானே எல்லாருக்கும்? நான் இங்க எழுதுற தொட்டு எனக்கு நீங்க ரியாக்ஷன் குடுக்குறது தெரியாது. ஸோ யாராவது ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம 8:40க்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு போலாம். ஸோ இங்க பார்த்துட்டோன்ட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆட் பண்றோம்? H+ இன் பிரசன்ஸ் ஆஃப் H2O ஆட் பண்றோம். ஓகேவா? இங்கேயும் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இதுதான் நடக்கும். அது பேர் என்ன? டி அ அரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். நான் இது எப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்களேன். இது ஆக்சுவலி நம்மளுக்கு என்னது? டீஹைட்ரோஜனேஷன் வச்சு நடக்குமா? அதாவது நம்ம என்ன ஆட் பண்றோம்? H+ நம்ம H2O ஆட் பண்றோமா? அதே தானே நம்மளுக்கு டீஹைட்ரோஜனேஷன்ல H2SO4 வச்சு H+ கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ CH2- அண்ட் CH+. இங்கேருந்து ஹைட்ரஜன் அட்டாக் ஆகுமா? அண்ட் இந்த H2O இருந்து எனக்கு OH- வருமா? அந்த OH வந்து என்ன பண்ணிக்கும்? இங்க போகும். ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல H+ இன் பிரசன்ஸ் ஆஃப் H2Oக்கு எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். எதனால? எனக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறதுனால. ஓகேயா? இது எல்லாருக்கும் புரிஞ்சதா? கார்போகேட்டையான் எனக்கு இங்க ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னது? பாசிபிள். கலைக்கோவன் இது புரிஞ்சதா? விஷ்ணுஜா? புரிஞ்சதுக்கா. சாரா நபீஷா, அகிலன், கனகலட்சுமி புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுற தொட்டு எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள். இப்போ அடுத்து நம்ம இங்க பார்த்தோம்ல, இதே ரியாக்டன்ட் தான். பட் நான் இங்க என்ன எடுக்கிறேன்? B2H6 இன் பிரசன்ஸ் ஆஃப் THF. அதாவது இங்க என்ன அது? டைபோரேன் அண்ட் H2O2 இன் பிரசன்ஸ் ஆஃப் OH-. இதை நம்ம என்ன பார்த்தோம்? ஆன்டி மெர்கோனிகாவ்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோமா? அப்போ ஆன்டி மெர்கோனிகாவ்ஸ் ரூல் படி என்ன நடக்கும்? இங்க OH வந்து மோர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கார்பன்ல அட்டாக் ஆகும் அண்ட் ஹைட்ரஜன் வந்து லெஸ்ஸா இருக்கக்கூடிய இதுல ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். இதுல எனக்கு எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே நடக்காது. அண்ட் இது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? ஆன்டி மெர்கோனிகாவ்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகேயா? அகிலன் இது ஓகேயா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேங்கக்கா. ஓகே. இப்ப கடைசியா நான் என்ன எழுதுறேன்? கடைசியா நம்ம இப்ப பார்த்தோம்ல, அது என்ன பார்த்தோம்? HgOAc twice. அதுக்கப்புறமா H2O ஆட் பண்ணுவோம். கடைசியா சோடியம் போரோஹைட்ரைடை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம்? மெர்கோனிகாவ் ரூல இது ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோமா? மெர்கோனிகாவ் ரூல் படி என்னது? ஹைட்ரஜன் போகி மோர் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாக் ஆகும் அண்ட் OH போகி லெஸ்ஸா இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாக் ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர். இது மெர்கோனிகாவ் ரூல். அண்ட் இதுல என்ன நடக்காது? எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே நடக்காது. ஓகேவா? சோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஒன்லி டீஹைட்ரோஜனேஷனுக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த ஷிஃப்ட் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம இங்க முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி பார்த்த இந்த HBr இதுக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் வச்சு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன், இந்த 3 ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் வச்சு நீங்க பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி இந்த போரோன் டைபோரேன் வச்சு அட்டாக் ஆகுறதுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க கூடாது. ஓகேயா? புரிஞ்சதா இது? விஷ்ணுஜா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. எந்தெந்த ரியாக்ஷனுக்குலாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்க்க கூடாது?
விஷ்ணுஜா? டிமார்கோஃபிகா ரோஸ்கோ ம். அப்புறம் ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன். ஓகே. கலைக்கோவன்? அக்கா மெர்கோனிகாப்ஸ் ரூல் என்ன? ஹைட்ரஜன் வந்து எந்த கார்பன் அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அது கூட ஆட் ஆகும்க்கா. ம். இன்னொரு மிச்ச பக்கத்துல இருக்க ஹாலஜனா இருக்கட்டும், அதெல்லாம் லெஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாச் ஆகும். ஓகேயா? அகிலன்? அக்கா ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூல் என்ன? ஹைட்ரஜன் வந்து எந்த சைடு கம்மியா இருக்கோ அந்த சைடு வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும்க்கா. ம். ஆப்போசிட்டா ஹைட்ரஜன் வந்து கூட இருக்க சைடு வந்து OH ஆட் ஆகும்க்கா. ஓகே. சாரா நபிஷா? அக்கா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து மெர்கோனிகாப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுமா, ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுமா? மெர்கானிகல்ஸ் ரூல். ஓகே. கனகலட்சுமி? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் வந்து ஆன்டி மெர்கோனிகாப்ஸை ஃபாலோ பண்ணும். சாரா நபிஷா? அக்கா இங்க பாரு, இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், B2H6 ஆட் பண்ணுவோம். ஓகேவா? போரோஹைட்ரேட். அந்த ரியாக்ஷன் அப்போ எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு அந்த ரியாக்ஷன் அப்போ இங்க பாரு, இதுதான் இந்த ரியாக்ஷன் B2H6. இதுதான் என்னது அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன். இதுல ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூல் தான் ஃபாலோ ஆகும். ஓகேயா? ஓகே அக்கா. கனகலட்சுமி? அக்கா ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ல என்ன இது ஃபாலோ ஆகும்? மெர்கோனிகாப்ஸா ஆன்டி மெர்கோனிகாப்ஸா? ஆன்டி மெர்கானிகல்ஸ். ஆக்சி மெர்குரேஷன்ல மெர்கோனிகாப்ஸ் ரூல். ஓகேயா? ஆன்டி மெர்கோனிகாப்ஸ் ரூல் வந்து ஒரே ஒரு ரியாக்ஷனுக்கு மட்டும்தான், அது ஹைட்ரோபோரேஷனுக்கு. ஓகேயா? ஓகேக்கா. அப்புறம் ஆல்கஹால் வந்து எனக்கு எந்த ரியாக்ஷன்ல கிடைக்கும்? கலைக்கோவன்? ஆல்கஹால் ஃபார்மேஷனுக்கு நம்ம என்னென்ன ரியாக்ஷன் பார்த்தோம்? ஆக்சி மெர்குரேஷனுக்கும் ஆல்கஹால் ஃபார்மேஷன் தான். அதே மாதிரி ஹைட்ரோபோரேஷனுக்கும் ஆல்கஹால் ஃபார்மேஷன் தான் நடக்கும். ஓகேயா? ரெண்டு ரியாக்ஷனுக்கு நம்ம ஆல்கஹால் ஃபார்மேஷன் பார்த்தோம். என்னது கடைசியா இருக்க இந்த ஆக்சி மெர்குரேஷனும் ஆல்கஹால் ஃபார்மேஷன் தான். அதே மாதிரி இந்த ஹைட்ரோபோரேஷன்லயே ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஓகேக்கா. ஹாலைடுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா HBr வச்சு பார்த்தோம். HX அல்கீனுக்கு ஆட் பண்ணோம்னா எனக்கு எப்படி ஹாலைட் குரூப் கிடைக்குது, அதுக்கு வந்து அந்த ரியாக்ஷன். ஓகே. ஸோ இன்னைக்கு மீட்டிங் அவ்வளோதான். ஸோ எல்லாரும் கிளாஸ் லீவ் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தா மட்டும் இருக்கலாம். எங்க வந்துட்டு போயிட்டாங்க அவங்க. ஒரு 7:30 போல கிளம்பிட்டான். அது தெரியலம்மா, நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். கரீம்லாமா என்ன சொன்னாங்க? ஹோட்டல் போவோம்னு பேசிக்கிட்டோம். ஹோட்டல் போலாம். பாத்த வீட்டுக்கு போலையா நீ? நானு நீ போயிட்டு வந்துருவியா அப்புறம்? சரி பாரு.
என்ன சாப்பாடு வீட்ல? எனக்கு ஹோட்டல்ல வாங்கி தாங்க. பரிமளா வராங்களான்னு கேக்குறேன். உங்க சாப்பிடுவாங்கல்ல? ஹோட்டல் நாங்க ஏன் இப்படி என்ன டெம்ப் பண்ணி அப்புறம் கடைசியில அடிச்சாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி அடிச்சீங்க. வந்துட்டேன். இனிமே அதுக்கப்புறம் இனிமே அடுத்த வாரத்தோட முடிஞ்சு. இந்த மாதிரி 2 நாள் தான். அவங்க வேலை குறைஞ்சிரும்ன்றாங்க. வேலை இருக்கா குறை